காலையில் எழுந்தவுடன் சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள். காபி. காபியை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் அதில் உள்ள கஃபைன் தீவிரமான பிரச்சனைக்கு உள்ளாக்கிவிடும். எனவே 1 டம்ளர் தண்ணீர் குடித்த பின் காபி குடிக்கும் பழக்கத்தை கொள்ளுங்கள். டீ. காபியைப் போலவே டீயிலும் கஃபைன் உள்ளதால் இதனை வெறும் வயிற்றில் குடிக்காதீர்கள். சொல்லப்போனால் டீயில் அமிலம் அதிகமாக உள்ளதால் இதனை குடித்த பின் இது வயிற்று படலத்தை பாதிக்கும். தயிர். தயிரில் என்னதான் நல்ல பாக்டீரியா இருந்தாலும் இதனை காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது சிறந்தது அல்ல. இதற்கு அதில் உள்ள நல்ல பாக்டீரியாவானது வயிற்று படலத்துடன் சேர்ந்து வினை புரிந்து வயிற்று உப்புச்சத்தை ஏற்படுத்திவிடும். வாழைப்பழம். வாழைப்பழத்தில் மாக்னீசியம் அதிகம் இருப்பதால் இதனை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டால் மாக்னீசியம் உடலில் அதிகரித்து கால்சியம் மற்றும் மாக்னீசியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடும். எனவே எக்காரணம் கொண்டும் வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடாதீர்கள். சோடா. சோடாவில் கார்பனேட்டட் ஆசிட் அதிகம் இருப்பதால் இவற்றை வெறும் வயிற்றில் குடித்தால் அவை வயிற்றில் உள்ள ஆசிடுகளுடன் கலந்து அதனால் குமட்டல் ஏற்படுத்தும். தக்காளி. தக்காளியை எப்போதுமே வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. இதற்கு அதில் உள்ள ஆசிட் தான் முக்கிய காரணம். இந்த ஆசிட்டானது இரைப்பையில் சுரக்கும் ஆசிட்டுடன் இணைந்து அதனால் கரைய முடியாத ஜெல்லை உருவாக்கி அதனால் வயிற்றில் கற்களை கூட உருவாக்கும். மாத்திரைகள். எப்போதுமே மாத்திரைகளை வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது. ஏனெனில் வெறும் வயிற்றில் எடுத்தால் அவை வயிற்றில் உள்ள படலத்தை அரிப்பதோடு வயிற்று அமிலத்துடன் கலந்து உடலில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிவிடும். காரமான உணவுகள். காரமான உணவுகளை எப்போதுமே வெறும் வயிற்றில் உட்கொள்ளக்கூடாது. அப்படியே உட்கொண்டால் வயிற்றில் உள்ள அமிலத்துடன் காரம் சேர்ந்து வயிற்றில் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்துவதோடு பிடிப்புகளையும் ஏற்படுத்தும். இனிமேல் காலையில் எழுந்தவுடன் இந்த உணவுகளை தவிர்த்து தண்ணீர் அல்லது நீர் ஆகாரம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பருகி ஆரோக்கிய வாழ்வுக்கு வித்திடுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.